அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. முதல்ல நம்ம பனையூர்லேருந்து போகலாம். மறுபடியுமா? இல்லை, பனையூர்லேருந்து பார்த்தோம்னா இன்றைக்கி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அவசரமாக கிளம்பி விமானம் ஏறி இருக்கிறாரு. சென்னை விமான நிலையமே பரபரப்பாகிருக்கு. அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள் மீது விமர்சனம் இருந்தாலும் தன்னுடைய கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் பொறுப்பு கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் மருந்து குடிச்சிருக்காங்க. தூக்க மாத்திரை போட்டு உயிருக்கு ஆபத்தான நல்ல தனியார் மருத்துவமனை சேர்க்கப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி அஜித்தாவை பார்க்கணும் இப்போ நினைக்கிறாரு பாருங்க. அந்த விஷயத்தில் விஜய் உண்மையிலே பாராட்டணும். இல்லை, அவர் அஜித்தாவை பார்க்க தூத்துக்குடி போல மலேசியாவுக்கு விமானம் ஏறி இருக்கிறாரு. அதானே நமக்கு அஜித்தாவை முக்கியம், ஆடியோ லான்ச்சும் முக்கியம். நான் கூட அவசரப்பட்டு வாழ்த்திட்டு பாருங்க, இந்த கையை போய் வீட்டை போய் கறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காப்புல. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து அங்கே மலேசியாவில் வச்சிருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டில் வைக்கல. அதுக்கு பார்த்தோம்னா வரலாறு படைச்சிருக்கான். 1 மணி நேரத்தில் 1 லட்சம் டிக்கெட் புக் ஆயிருக்கான். நாஞ்சி சம்பி வீடியோ பார்த்தீங்களா? இல்லை, அப்படிதான் பேசினாங்க. 1 மணி நேரத்தில் 1 லட்சம் டிக்கெட் புக் ஆயிருக்கு. அந்த அரங்கம் இருக்கு இல்லையா, மலேசியாவில் நடக்குது இல்லை, அந்த அரங்கத்துடைய மொத்த கெப்பாசிட்டியே 85,500 பேர் தான். ஓ, மலேசியாவுக்கு நாங்களும் போயிருக்கோம். மலேசியாவில் நம்ம ஆட்களும் இருக்காங்க. சரியா? இவங்க அடிச்சுடுவாங்க, நாளைக்கு பாருங்க 3 லட்சம் பேர் கூடி கலைஞ்சிட்டாங்கம்பாங்க. மலேசியாவே திறந்து வந்துருச்சு அப்படிம்பாங்க. அந்த அரங்கத்தில் 85,500 பேர் தான். நம்ம ஊரை மாதிரிலாம் கிடையாது, யார் வேணாலும் உள்ளே போக முடியாது. டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் தான் போக முடியும். எத்தனை சீட் இருக்கோ அத்தனை அதுக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க. இப்போ தேட்டரில் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து கண்ணாமலாம் டிக்கெட் கொடுப்பாங்க. இப்போ வந்து சரியாக புக்கிங். தேட்டரில் சீட்டு தான் உட்கார முடியும், நின்றுக்கிட்டு எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட முடியாது. நம்ம ஒரு லோக்கல் இந்த ஆலங்குடி இருக்க தேட்டர் நினச்சிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா சீட்லாம் போடுறதுக்கு. அப்படிலாம் மலேசியாவில் போட மாட்டாங்க. அதனால அந்த அரங்கத்துடைய கெப்பாசிட்டி 85,500 பேர் தான். ஒரு அரங்கம் நிறையலாம். ஏன்னா அவருடைய கடைசி இந்த ஆண்டினுடைய கடைசியாக நடித்த படம். அடுத்த ஆண்டு நடிப்பாப்ல, அது ஒரு விஷயம். இந்த ஆண்டில் ஒரு கடைசியாக நடித்த படத்தை ஜனவரியில் வர்றதுனால அது மலேசியாவில் நடத்துகிறாரு. தளபதி திருவிழா அப்படிங்கிற பேரில் நடத்துகிறாங்கன்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள், புஷி ஆனந்த், மாவட்ட செயலாளர் பேரக்கூடிய ரசிகர்கள் யாரும் எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க. கட்சிக்காரங்க யாரும் வரக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன், அந்த கட்சிக்காரங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் புஷி போயிருக்கிறாரு. கட்சிக்காரங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அவன்கிட்ட இது கிடையாது. இது வந்து டிக்கெட் எடுத்து போகுது. ஒரு டிக்கெட் 60,000 ரூபா. 60,000 ரூபா எடுத்துட்டு டிக்கெட் போகிற அளவுக்கு விஜய் ரசிகர்கள் யாரும் இல்லை. அவனை அதிகபட்சம் அவனுக்கு 120 ரூபா டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறவன். அவன்கிட்ட போய் 60,000 கேட்டால், அதுவும் மலேசியாவுக்கு போயிட்டுனா குறைந்தபட்சம் 60,000 ரூபா பாஸ் இதுக்கே ஆகும். போக வரதுக்கு 60,000 ரூபா. ஒரு நாள் ஸ்டே வர பண்ணணும், அதுக்கு ஒரு 10,000 வச்சா 70,000 ரூபா. 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி போய் பார்க்குற அளவுக்கான ரசிகர்கள் யாரும் போயிருக்க மாட்டான். 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நான் போகிறேன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் போயிருக்காங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய ஆட்களும் வருவாங்க. நடிகர் அப்படிங்கும்போது அந்த கிரேஸ் இருக்கு தானே செய்யும், அதனால் வராங்க. இவர் ஜனநாயகன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஊழலை ஒழிக்க வரேன், லஞ்சத்தை ஒழிக்க வரேன், எல்லாரும் ஒன்று தான், நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு இப்படி கத்துறாப்புல எனர்ஜியில். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று தான்னா 60,000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்பீங்களா? எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாரும் டிக்கெட் என்னோட கடைசி படையா ஜனநாயகன்னு பேர் வச்சுக்கிறேன். அதனால மலேசிய மக்களுக்கு என்னுடைய ஆடியோ லான்ச் படத்தை நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டாம். படத்தை வந்து யாரும் வந்து ஓசிஎல் டிக்கெட்டை கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கு, ஒரு தனியார் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அதனால அந்த படத்தை நீங்க திரையரங்கில் படம் கொடுத்து பார்க்குற தப்பு இல்லை. ஆனால் ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒன்றும் பெரியது இல்லை. அதுக்கு ஒரு செலவுங்கிறது ப்ரொமோஷன் தான். ஆடியோ லான்ச்சுங்கிறது விளம்பரம் தான். அந்த விளம்பரத்தை கூட காசு கொடுத்தா பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஜனநாயகன். இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே தனக்கு ஓட்டு போடுவாங்க நம்புறாரு. அதை வந்து நேற்றைய தினம் கட்சியில் சேர்க்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் அவர்களுடைய படத்தை பார்த்த ஒவ்வொருவரும் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. அப்படி சொல்லலை. விஜய் படத்தை பார்த்த ஒவ்வொருவரும் ஓட்டு போட்டாலே போதும். நீங்க சொல்லுங்க, விஜய் படத்தை பார்த்த ஒவ்வொருவரும் ஓட்டு போட்டாலே போதும், விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஆமா, புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன, இப்ப சாட்டையில 18,50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு தொகுதிக்கு. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 18,50,000 பேர் சப்ஸ்கிரைபருங்க. இந்த சாட்டை இருக்கிற 18,50,000 பேர் ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்தா கூட எனக்கு மாசம் 18 லட்சம் வரும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்ன மாதிரி முட்டா பையனா இருப்பானா? அது மாதிரி தான் நம்மளை பார்க்குறவெல்லாம் நம்முடைய பின்தொடர்பாளர்கள், நம்முடைய பார்வையாளர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில் நம்மளை நேசிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. 18 லட்சம் பேரில் ஒரு 10 விழுக்காடு வச்சா கூட அந்த 10 விழுக்காட்டில் 1 விழுக்காடு தான் நம்ம சொன்னால் சரி நமக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்களே ஒழிய 18 லட்சம் பேரும் நம்மளுடைய ஆட்கள், அவங்க நமக்கானவங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலுக்கு அதே மாதிரி விஜய் ரசிகர் விஜயோட படத்தை பார்க்குறோம், நானும் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீங்க, கேமரா எடுக்கிறோம் பார்ப்பாரு, எல்லாரும் தான் பார்ப்பாங்க. விஜயனுடைய முதல் நாள் குறைஞ்சி ஓகே தேட்டரில் வருது, யார் வருவா? அஜித் ரசிகர் வருவார்,
ரஜினி ரசிகர் வருவார், கார்த்திக், சூர்யான்னு திரையுலகில் இருக்கிற எல்லா நடிகர்களுடைய ரசிகரும் வருவாங்க. பொழுதுபோக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் எல்லாரும் வருவாங்க. ஏன் திமுக காரே வருவார். ஸ்டாலினே வந்து அமேசானில் போட்டால் விஜய் படத்தை பார்க்க மாட்டாரா? பார்க்க தான் செய்வார். எல்லாரும் தான் பார்ப்பாங்க. பார்க்குறவெல்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இளைஞர்களில் அதிகமாக படம் பார்க்குறது யாருன்னா உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு கேரளாவை சார்ந்த ஒரு பெண்மணியோட படத்தை அதிகமாக பார்த்துருக்காங்க, சகிலா. அப்போ சகிலா தானே சிஎம் ஆயிருக்கணும், பிரதமரே ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ அவங்க முன்னாடி வந்து அமெரிக்கா நடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ பாலிவுட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஜிபி முத்து கூட நடிச்சாரு, சன்னி லியோன் படத்தை அதிகமாக பார்த்துருக்காங்க. அப்போ அவங்கள தான் வந்து பிஎம் ஆக்கணும். அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா அதெல்லாம் பலமுறை பார்த்துருக்காங்க. அமெரிக்க அதிபரே ஆகலாம். ஆமாம், அது யாரை தான் கொண்டாடலை, ஒரு திரையில் வந்தால் கொண்டாட தான் செய்வாங்க. திரையில் கொண்டாடுற படம் பார்க்குறவன்லாம் ஓட்டு போட்டுருவான் அப்படின்னா விஜய்க்கு இணையான கிரேஸோட நடிகர்கள் இன்னைக்கு வந்து பல மடங்கு கிரேஸ் உள்ளவர் அஜித்குமார் அவர்கள். சற்றும் குறைவில்லாமல் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வளர்ந்து வர்றாரு. தனுஷுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு, சிம்புக்கு கிரேஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நடிச்சதுனால விஜய் பிடிக்கும், அவ்வளோதானே. நடிச்சாரு பிடிக்குங்க, பாட்டு பாடுவாருங்க, நல்ல டான்ஸ் ஆடுவாருங்க, நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவருங்க அவரு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க இவங்கெல்லாம் கவர்ற மாதிரி நடிப்பாருங்க. இதனால விஜயை பிடிக்கும். அதனால தான் சொல்றாங்க, அதனால தான் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு, ஒரு ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, லவ் சீனு, ரொமான்ஸ், இது எல்லாமே பண்ணுவாரு. அதனால அவரை பிடிக்கும், ஒரு பெஸ்ட் என்டர்டைனரு, அதனால பிடிக்குன்றாங்க. இப்போ விஜய் நடிப்பதை நிறுத்துறாருங்க. இப்போ நீங்க 30 ஆண்டு காலமா விஜய் தன்னை என்டர்டைன் பண்ணாருங்கிறதுக்காக இந்த 2K அண்ட் 2Kவோட அம்மாஸ் இது 2 பேருமே வந்து விஜய் ரசிச்சிருக்காங்க. அதனால விஜயை பிடிச்சிருக்கு. இப்போ விஜய் என்டர்டைன்மெண்ட் பண்றதை நிறுத்துறாரு. இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை. புரியுதா உங்களுக்கு? 20-30 வருஷமா என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு. என்டர்டைன்மெண்ட் பண்ணதுனால அவரை பிடிச்சிருக்கு. என்டர்டைன்மெண்ட் பண்றதை அவர் நிறுத்திட்டாருங்க. என்ன பண்ணுவீங்க? அடுத்த படம் எது வருதோ அடுத்து யார் என்டர்டைன்மெண்ட் பண்றா? இப்போ வடிவேல் நடத்துல படம். நான் ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டேன். சாட்டியோட சப்ஸ்கிரைபர்லாம் யூடியூப் பார்க்கறது நிப்பாட்டாங்களா? என் சேனல்னா இன்னொரு சேனலில் பார்ப்பாங்க. யார் பொலிட்டிக்கல் அப்டேட் கொடுக்குறாங்க, யார் இது பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லலாம். இல்லை இன்னைக்கு ஒரு நமக்கு ஒரு பைக் வாங்கணும், ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் திடீர்னு பைக் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யமஹா 100 எல்லாரும் வாங்கி ஓட்டாங்க. நம்ம சித்தப்பா, பெரியப்பா, மாமன்லாம் எல்லாரும் யமஹா 100 ஓட்டிகிட்டு இருந்தான். நம்ம தலைமுறையில் யமஹா 100 ஸ்டாப் ஆயிடுச்சு. பைக்கே வாங்கலையா? யமஹா 100 இல்லைன்னா அடுத்து எஸ்சி செட் போனோம், இல்லை எஃப்இ செட் போனோம், இல்லை புல்லட் கிளாசிக் 350 போவோம். இன்னைக்கு இருக்க தலைமுறை வந்து இந்த கேடிஎம் போறாங்க. அப்போ அவனுக்கு தேவைப்படுது. நீ கொடுக்கலங்கிறதுக்காக நீ யமஹா மேனுஃபேக்சரிங் பண்ற வரைக்கும் நான் பைக்கே வாங்க மாட்டேன்னு எவனும் சொல்ல போறது இல்லை. எல்லாரும் மோட்டரில் வச்சிருந்தோம், எல்லாரும் நோக்கியா வச்சிருந்தோம். மோட்டரில் ஸ்டாப் ஆச்சு, நோக்கியா ஸ்டாப் ஆச்சு. நோக்கியா ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் போனே யூஸ் பண்ணல. சாம்சங் இருக்கு, இன்னைக்கு ஐபோன் தாண்டி மற்ற கம்பெனி எவ்வளவு வந்துருச்சு. விவோல வந்து நிறைய வந்துச்சு. அப்போ எனக்கு பயன்பாட்டுக்கு எனக்கு ஒன்று தேவைப்படுது. அதே போல தான் எனக்கு படம் பார்க்க, என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ண, என்னை மகிழ்விக்க, நான் சிரிக்க, நான் அழ, ஏதோ ஒன்று எனக்கு ஒரு என்டர்டைனர் தேவைப்படுறான். நீ இல்லைன்னா இவன், தப்பு இல்லைன்னா தவுளு அப்படின்னு போயிட்டே இருப்பானே ஒழிய நீ வருவங்கிறதுக்காக எவனும் காத்துட்டு இருக்க மாட்டான். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணவர் இல்லை. அப்போ சிவகார்த்திகேயன் ரசிப்பாங்க. நாளைக்கு விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் ரசிகராக மாறுவாங்க, விஜய் ரசிகர் தனுஷ் ரசிகராக மாறுவாங்க. கண்டிப்பா இவரை ரசித்து கொண்ட இன்னொரு கூட்டம் வந்து சிம்பு ரசிக்க ஆரம்பிக்கும். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நவரசநாயகன் கார்த்திக், அவருடைய ரசிகர்கள் வந்து அதிகம், குறிப்பாக தென் மாவட்டத்தில் அதிகம். சமூக பின்னணியும் ஒரு காரணம், அது இல்லாமலும் பொதுவான ரசிகர்களும் அவருக்கு இருப்பாங்க. அதான் யதார்த்த உண்மையை சொல்கிறேன். அப்போ அவரை கொண்டாடி கொண்டு வந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடிப்பதுலேருந்து குறைக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய சிக்கல்கள் வருது. அவர் 2 படங்களில் ஒரு நாயகரோடு சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்காரு. ஒன்று வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், இன்னொன்று ஆனந்த பூங்காட்டு. இந்த 2 படங்கள்லையும் அன்னைக்கு நடிச்சது யாருன்னா அஜித்குமார் அவர்கள். அப்படியே கார்த்திகோட ரசிகர்கள் அஜித் ரசிகராக மாறுறாங்க. அப்படிதான் நான்லாம் மாறுறேன். நான்லாம் கார்த்திக் ரசிகர் தான், சின்ன பிள்ளை இல்லை. அப்படிதான் அஜித் ரசிகராக மாறுறோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கார்த்திக் எல்லாம் பஸ் ஸ்டாப்பில் போனீங்கன்னாலும், கோவிலில் போனாலும் எங்கேயும் கார்த்திக்னு இருக்கும். ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த பூங்காற்றை முடிஞ்சு தீனா வருது. அந்த காலகட்டத்தில் தீனா வருது. தீனா வரும்போது தின்னுக்கு தின்னா அப்படின்ட்டு போயாச்சு. தீனா வந்தோடனே மீசை இல்லாதவன்னு மீசை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தலை மாதிரி லைட்டாக அருந்து மீசை வச்சு, அப்போ தான் மீசை நமக்கு முளைக்கும் பண்ணிக்கிறது. ஆமாம், அவர் இந்த தண்ணியெல்லாம் கொதி தலையை வந்து இப்படி வாகி எடுத்து சீர்ப்பாப்புல. நாங்கள் தலையை வேணும்னு தண்ணியை தெளிச்சு இப்படி சீக்கிறது. அஜித் மாதிரி இருக்குமோ இல்லையோ நினச்சிக்கிறது கற்பனையில். அப்படி ஒரு ரசிகர் மாறுவாங்க. அப்படிதான் மாறுறாங்க.
அப்படி இவங்களும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த படம் பார்க்குறவங்கலாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறது வந்து அதீத கற்பனை. அது ஒருபோதும் நடக்காது. நான் ஜாக்கி சானோட பெரிய ரசிகர் தான், ப்ரூஸ்லியே பிடிக்கும். அப்படி அதுக்காக வந்து அவங்கெல்லாம் தேர்தல்னா ஓட்டா விழுந்துரும் ஓட்டு போடுவோமான்னா வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும் நடிகராக. ஆனால் அரசியலுக்கு வந்தால் நான் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கடுமையாக எதிர்த்துக்கிறோம். அவர் திருப்பி வந்தாலும் கூட ஓட்டு போட போகிறது கிடையாது. அதான் நிலைப்பாடாக இருக்கும். அப்படித்தான் மக்கள் இருப்பாங்க. மக்களை சரியாக எடை போடாத தலைவர்கள் தமிழ்நாட்டில் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. அப்படித்தான் விஜயகாந்த் நம்ம வந்த உடனே அடித்து முதலமைச்சர் நினைச்சாரு. ஆனால் அது நடக்கலை. ஏன்னா அவருக்கு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. அதோடைய எண்ணிக்கை வந்து சொற்பம் தான். இதே ஈரோட்டில் செங்கோட்டையன் சொல்கிறார்ல, செங்கோட்டையன் கூட்டிய கூட்டத்தை விட விஜயகாந்த் அவர்கள் 3 மடங்கு கூட்டத்தை கூட்டினார். என்னாச்சு? ஒரே ஒரு தேர்தல் அம்மையார் ஜெயலலிதாவோட இணைந்து போட்டி போட்டார், சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். அப்புறம் அப்படியே சரசரன்னு கீழே விழுந்தார். அதுதான் அவருடைய உச்சபட்ச பீக். அவ்வளோதான். அந்த 40 சீட்டில் 29 சீட்டு ஜெயிச்சது, கிட்டத்தட்ட 10 விழுக்காடு வாக்கை தொட்டது. அதுதான் உச்சபட்சம். அதுதான் ஒரு நடிகனுக்கு மக்கள் வச்சுக்கிற மதிப்பை ஒழிய நடிகன் ஒருபோதும் நாடாள முடியாது என்பதை விஜய் நிச்சயமாக நிரூபிப்பார். நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடின கிறிஸ்துவ மக்கள் மீது வட மாநிலங்களில் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது முக்கியமாக பிஜேபி ஆள்கின்ற மாநிலங்களில். என்ன பெரிய குழம்புனா, மோடி அவர்களே கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாரு. கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று தன்னை காட்டிக்கொள்கிறது. செக்குலரிசம் தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமும் பேசுகிறது. இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட இந்து நாடு அப்படின்லாம் இல்லை, கிடையாது. இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கக்கூடிய நாடு. பல்வேறு இனம் இருக்கக்கூடிய, பல்வேறு மொழி பின்னணி கொண்ட, பல்வேறு கலாச்சார பின்னணி கொண்ட, பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய நாடு என்பதனால தான் இது யுனைட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கோட்பாடே வைக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த குறிப்பிட்ட திருவிழாவை கொண்டாடக்கூடாது. நீங்கள் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடக்கூடாது என்று சொல்வதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. என்ன கிறிஸ்தவ மதம் தடை செய்யப்பட்டிருக்கா? இல்லை கிறிஸ்தவர்கள் இங்கே வந்து அவங்க எதுவும் பயங்கரவாதிகளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பண்டிகை தான் கொண்டாடணும் அப்படின்னுங்கிற மனநிலையே முதல்ல ஆபத்தானது. அப்புறம் என்ன நீ மனிதனையும் பேசுகிற? முதல்ல இங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் யாருங்கிற கேள்வி எழுப்பணும். இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் யாருங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. யாரும் நீங்கள் வந்து ஜெருசலத்திலிருந்து வந்தவங்க கிடையாது, யாரும் அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க கிடையாது, எல்லாமே இந்த மண்ணில் இருந்தவங்க. இந்த மண்ணில் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய உறவினர்கள், நம் சொந்த பந்தங்கள் தான். நீங்கள் வந்து மேற்கு வங்காளத்திலேயோ இல்லை குஜராத்லேயோ இல்லை ஊபிலேயோ இருக்கான்னா அவன் அந்த மண்ணை சார்ந்தவன். அங்கே இருக்கக்கூடிய சாதி அடக்குமுறை காரணமாகவோ இல்லை மத துவேஷம் காரணமாகவோ இல்லை கல்வி படிக்கக்கூடாது, பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு, கோயிலில் போகக்கூடாது அப்படிங்கிற அந்த கொடுமை தாங்க முடியாமல் வேறொரு மதத்துக்கு தாவிருப்பான். அப்போ உன் உறவினரையே உன் உறவினருக்கு கொண்டாட திருவிழா அடிக்கிற என்ன? இன்னும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்து வளரும் நாடு அப்படின்னு சொல்லுது. இந்தியா வந்து வல்லரசு கனவு காணுகுது. இந்தியா வந்து தன்னை வந்து டிஜிட்டல் இந்தியாவாக, மேக் இன் இந்தியாவாக காட்டிக்கொள்கிறது. உலகரங்களை இப்படி காட்டிக்கொள்கிற இந்தியா ஒரு பக்கம் அந்த அமைப்பை சார்ந்ததில் வைத்து இன்னொரு மதத்தை தொடர்ச்சியாக துவேஷம் பண்ணுது. ஒரு பக்கம் இஸ்லாமிய துவேஷம், ஒரு பக்கம் கிறிஸ்தவ துவேஷம், இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. அப்போ இது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் தொடர்ச்சியாக தாக்குவதன் மூலமாக இந்துக்களுடைய வாக்கை உறுதிப்படுத்துறான், தக்க வச்சுக்கணும். அப்படியே இந்த கிறிஸ்தவன் யாருன்னு தெரியுதா? இவன் தான் ராபர்ட் கிளேவோட வாரிசு. இவன் தான் 300 வருஷம் வெள்ளக்காரன் நம்மளை அடக்கி ஆண்டான். இவன் தான் நம்மளுடைய செல்வங்கள்லாம் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். இவங்க தான் நம்மளுடைய முன்னோர்களை அடக்கி ஆண்டாங்க. இவனை தெரியுதா? முஸ்லீமு. இவன் தான் வந்து அரபுகளுடைய வாரிசு. இவன் தான் டெல்லி ஆண்டான். இவன் தான் நம்ம கோயில் இடித்தான். இவன் தான் காசி அடித்தான். இவன் தான் நம்முடைய அயோத்தியில் ராம சிலைக்கு எடுத்துட்டு இதை பாபர் மசீதியை போட்டு வச்சான். இவன் யாரும் தெரியுதா? இவன் தான் நம்ம இந்த அவுரங்கசீப்புடைய வாரிசுகள். இவன் தான் நம்ம சிவாஜி மன்னருடைய குடும்பத்தார் அழித்தார்கள். இவங்க யாரும் தெரியுதா? இவங்க தான் நம்ம ராஜ்புத் அழித்தார்கள். இப்படியே காட்டுறான். அன்றைக்கு மன்னராட்சி காலத்தில் அன்றைக்கு இந்த மன்னர்களுக்குள்ள சண்டை இருந்தது. மன்னர்கள் போட்டி போட்டு ஒவ்வொருத்தரும் வீழ்த்திருக்கலாம். இங்கே யாரும் அவங்களுடைய வாரிசு இல்லையே. அவன் முஸ்லீமா இருந்தாலே அவன் அவுரங்கசீப்போட வாரிசு, அவன் பாபருடைய வாரிசு, அவன் அக்பருடைய வாரிசு. அவன் கிறிஸ்தவராக இருந்தாலே அவன் ராபர்ட் கிளேவோட வாரிசு, அவன் வந்து இங்கிலாந்துடைய வாரிசுன்னு எப்படி கிளைம் பண்ண முடியும்? இப்போ தமிழர்கள் இருக்கோம், இங்கே எல்லாருமே வந்து தமிழர்களில் ஒருத்தன் துரோகம் பண்ணியிருப்பான். துரோகம் பண்ணதுக்காகவே இவன் எட்டப்பனோட வாரிசுங்க, இவனும் துரோகம் பண்ணணும்னு சொல்லுவான். எட்டப்பன்கிற ஒருத்தர் தவறு செஞ்சுக்கலாம். எட்டப்பன் வழிவந்தவர்களும் தப்பு செய்வாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் வந்து மருதுபாண்டியரை ஒரு கருத்தாங்கிற ஒருத்தன் காட்டி கொடுத்துருக்கலாம். அதுக்காண்டி அந்த கருத்தாங்கிற வாரிசு கூட எல்லாருமே துரோகியா இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அதில் நல்லவங்க இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? வெள்ளக்காரனில் நல்லவன் இருந்தான், கெட்டவன் இருந்தான். பெண்ணிக்குங்கிற நல்லவன் இருந்தான், நம்ம ஏற்று கொண்டாடுறோம்.
இன்னைக்கு ஜெனரல் டயர் சுட்டு கொண்டாரு, ஆனால் டயருடைய வாரிசுகள் எல்லாமே துரோகிகள் அப்படி சொல்ல முடியும். அதே போல தான் நீங்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவன்லாம் ராபர்ட் கிளைவராக இருப்பான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன்லாம் வந்து அக்பருடைய பாபருடைய வாரிசுகளாக இருப்பான். அவங்க நாட்டை அபகரிச்சது போல இவங்களும் அபகரிக்கிறாங்க. அவனை வீழ்த்த முடியலையா அன்னைக்கு, அதனால அந்த வழி அவங்க இப்படி தீர்த்துக்கிறாங்களாம். அப்போ இது இந்துக்களுடைய வாக்கை உறுதிப்படுத்த நம்ம முன்னோர்கள் அழிச்ச இவங்களை வந்து நம்ம விடக்கூடாதுங்கிற வெறுப்பை காட்டி மதவெறியை வெறிச்சா மட்டும்தான் இந்த மதத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் ஒன்று இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. பிஜேபி ஏதாவது தேவைப்படுமா? தேவைப்படாது. அதனால தான் அப்போ பிஜேபி இருக்கணும்னா இந்த கிறிஸ்தவன் இஸ்லாமியம் இந்து இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கான தன்னுடைய வாக்குக்காக தான் இந்த பஜ்ரங்கு தள்ளு ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான அமைப்பு டைரெக்டாக பண்ணாமல் நம்ம அடிக்கிறது கிடையாது. நம்மளை ஒருத்தர் நேரடியாக பேசணும், நம்ம அடிக்கிற நம்ம அக்கா பையன் சித்தி பையன் அடிச்சோட என் மாமா திட்டான்னு அப்படி தான் பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் குட்டி குட்டியாக வச்சுட்டு அதை வைத்துக்கொண்டு இந்த துவேஷத்தை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க தான் பார்க்குறேன். அடுத்து இன்றைய தினம் வந்து சென்னையில் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள். இவங்க வந்து அந்த ஊதிய வேறுபாடு வேண்டாம், எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு முற்றுகை பண்ணியிருக்காங்க, அவங்களை கைது பண்ணிக்கிற அரசு. மறுபடியும் மத்தியானமும் ஒரு முற்றுகை பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அவங்களை கைது பண்ணியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த 2 நாளைக்கு முன்னாடி செவிலியர் போராட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கோரிக்கை தான் அவங்களும், சம வேலை சம ஊதியம் நிரந்தர பணி. 2010 கொரோனா காலகட்டத்தில் சேர்க்கப்பட்ட செவிலியர்களை நீங்கள் வந்து இடைநீக்கம் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு மீண்டும் வேலை கொடுங்க அப்படின்னு செவிலியர் போராட்டம் கைது பண்ணி கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் போட்டு திருப்பி மண்டபத்தில் போட்டு திருப்பி வந்து அடித்து சித்திரவதைப்படுத்தி அவங்கள வந்து ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பிச்சி வச்சிருக்குது இந்த வைப் வித் எம்கேஎஸ் அரசாங்கம். ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் வைப் பண்ணுறாப்புல, வைப் வித் எம்கேஎஸ்ன்னு சொல்லி விளையாட்டு வீரர்களை அழைச்சி உட்கார வச்சு நான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், நான் போட்ட பாலில் தான் சிலம்பரசை வந்து இதாப்பில். அதனால் இவர் வந்து கிரிக்கெட்டில் மட்டும் ஆஃப் ஸ்பின்னர் இல்லை, அரசியல்லையும் ஆஃப் ஸ்பின்னர் தான். அதான் கிரிக்கெட்டில் ஆஃப் ஸ்பின்னரு, அரசியலில் ஆஃப் பாயில். பண்ணுறது எல்லாமே ஆஃப் பாயில் அறகுறை, சொன்னதை எதுவுமே நிறைவேற்றது அறகுறை. இவங்களுடைய இது இருக்கு பாருங்க, அண்டப்புழுகு 311 தேர்தல் அறிக்கை. அதான் அண்டப்புழுகு 311 தேர்தல் கிடையாது, அண்டப்புழுகு 311. அந்த அண்டப்புழுகு 311 என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதை வருஷம் போட்டுவாங்க இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்போம், பணி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி கொடுப்போம், உடற்பயிற்சி ஆசிரியர்களை அரசு வேலையில் கொடுப்போம், உடற்பயிற்சி பணி நிறுத்த வராங்க, பணி நேர ஆசிரியர்கள் வராங்க, அவங்களுக்கு நிரந்தர பணி கொடுப்போம் அப்படிங்கிற கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற பேரில் இந்த அண்டப்புழுகு 311 சொல்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கும் செவிலியருக்கும் ஒரு அண்டப்புழுகு சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கும் ஒரு அண்டப்புழுகு. மொத்தமாக அவங்க சொன்ன 520 வாக்குறுதிகளுமே அண்டப்புழுகு தான். அந்த அண்டப்புழுகுல அடிப்படையில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இதே காலகட்டத்தில் 2018ஆம் ஆண்டு இதே சென்னையில் இதே மாதிரி ஆசிரியர்கள் போராடுறாங்க. டிசம்பர் 25. ஏன்னா 2009 மே 31க்கு முன்னாடி சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சம்பளமும், 2009 மே 31 அதாவது ஜூன் 1க்கு பிறகு சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குது. 2009 மே மாதம் 31 சேர்ந்தவங்களுக்கு அடிப்படை சம்பளமாக, அதாவது பேசிக்னு சொல்லுவாங்க இல்லையா, 8370 ரூபா கொடுக்குறாங்க. அதே போல 2009 மே 31ஆம் தேதி சேர்ந்தாங்க அப்படின்னா 8370 ரூபா அவங்களுடைய சம்பளம் பேசிக். அதே 2009 ஜூன் மாதம் 1ஆம் தேதி சேர்ந்தா 5200 ரூபா. அப்போ ஒரே காலகட்டத்தில் சேர்ந்த அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட 3120 ரூபா டிஃபரன்ஸ் வருது. இது ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய சம்பளத்தில் பார்க்கும்பொழுது இன்றைக்கு பார்க்கும்பொழுது 16000 ரூபா வித்தியாசம் வந்துடுது. அப்போ 16000 ஒரே காலகட்டத்தில் ஒரு நாள் முன்ன பின்ன சேர்ந்ததுக்காக 16000 ரூபா வித்தியாசம் இருக்கு. அப்போ நீ சம வேலை சம ஊதியம் கொடு. இந்த கோரிக்கை திமுக சொன்ன வாக்குறுதி 2018 காலகட்டத்தில் போடும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை ஆதரித்து நான் வந்தா செய்வேன். அதனால தான் என்ன சொல்றேன், திமுக எதிர்கட்சியா இருந்தா அது மாதிரி ஒரு சிறந்த கட்சி இந்தியாவிலே கிடையாது. எதிர்கட்சின்னு வந்துட்டு திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் போல ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் கிடையாது. அது மாதிரி அவங்க ஐயா கலைஞர் ஐயா மாதிரி ஒரு சிறந்த எதிர்கட்சி இருக்க முடியாது. எதிர்கட்சியா மட்டும் இருந்தா 2009 ஈழப்போர் நடந்திருக்குமா? தமிழ்நாடே புரட்டி போட்டிருப்பாரு. ஆமா, 2006 2011 மட்டும் கலைஞர் கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தாரு அப்படின்னா சத்தியமா சொல்றேன் முத்துக்குமார் தீக்குளிச்சுக்க வாய்ப்பு கிடையாது. அண்ணன் சீமான் அமீர் போன்றவர்கள் கைது பண்ணிருக்க மாட்டாங்க. தமிழ்நாடே ஸ்தம்பிக்க வச்சிருப்பாரு.
ஈழ போராட்டம் என்னுடைய ரத்த உறவுகள் அப்படி இப்படின்னு பேசி கவிதையை வடித்து இது பண்ணி பயணம் பண்ணியிருப்பாரு. அதிகாரத்தை இருந்ததுனால முத்துக்குமார் தீக்குளிச்சுக்கும் போது காதல் தோல்வினாரு, சீமானை பிடிச்சி ஜெயிலில் போடுன்னு தொடர்ச்சியாக 3 மாதம் ஜெயிலில் போட்டார். மீனவர்கள் சாகும்போது பேராசை பிடிச்ச மீனவர்கள்னாரு. இங்கிருந்து ரத்த பாயிட்டு போகும்போது பிடிச்சி கடற்கரையில் நசுக்கி போட்டார். அப்போது திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இது நடக்காது. அதே போல தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிப்பாங்களா? தூய்மை பணியாளர்கள் அவர்கள் தூய்மை பணியாளர்களா? நம்ம நாட்டை சீர்திருத்தவத்தை சீக்கார சட்டையாக மாற்றியவர்கள் அவர்களுக்கு சம்பளம் இல்லையா? அதை இதை அடுக்குவா எடப்பாடி பதவி வழக்கணும் அப்படின்னு ஏறியிருப்பாப்புல சட்டையை கிழிச்சிக்கிட்டு. மேல் மாலை பூட்டிருப்பேன், மேல் மாலை விவசாயிகள் போராடிருப்பாங்களா? போராட்டிருக்க மாட்டாப்புல. இவர் போயிருப்பார் நேராக. ஆகத்த வகையில் இது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சாகப்படலாம் பார்த்தீங்க படிட்டு எடப்பாடி அப்படின்னு இருப்பார். மேல் பாதியில் பூட்டிருப்பாங்களா? ஆலை நுழைவுக்காக எங்களுடைய பெரியார் வைக்கத்துக்கு போனார், நான் இப்போ மேல் பாதிக்கு போகிறேன்னு இறங்கியிருப்பார். வேங்கவேலில் மலம் கணக்கு விட்டுருப்பாரா? இந்தியாவிலே கிடையாதுங்க இது அப்படின்னு நேராக வேங்கவேலுக்கு போயிருப்பாப்புல, நடக்க விட்டுருக்க மாட்டாப்புல. ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தால் இது எல்லாமே நடக்கும். எதிர்கட்சியாக இருந்தால் நடக்க விட்டுருக்க மாட்டாங்க. அப்படித்தான் இப்போ தொடர்ச்சியாக அவர் வைப்பு எம்கேஎஸ்ன்றாரு. காவல்துறை வைப் பண்ணிக்கிட்டு இருக்கு. யார் கூட? தூய்மை பணியாளர் கூட, செவிலியர் கூட. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் மிதிக்கிறாங்க ஆசிரியர் போராட்டம் பண்ணுறவங்கள. அப்போது முழுக்க முழுக்க சொன்னது ஒன்று செய்தது ஒன்று. நான் உண்மையைத்தான் சொல்லுவேன், ஏன்னா நான் கலைஞர் மகன்னாரு. அங்கே தான் பெரிய டவுட்டே நமக்கு கிளம்பிச்சு. அதை சொல்லிட்டு எந்த வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கிறதான் இந்த போராட்டங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறது. இந்த ஆசிரியர் பெருமக்கள், இந்த செவிலியர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு முடிவு எடுக்கணும். மீண்டும் மீண்டும் நீங்கள் 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னா இது நடந்து கொண்டே இருக்கும். இவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றலன்னு தெரியுது. எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க, அவங்களுடைய குடும்பத்தார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் திருந்தணும்லாங்க முதல்ல. இவ்வளவு தப்பு வெளிப்படையா தெரியுது, வெளிப்படையா தப்பு செய்யறாங்கன்னு தெரியுது. தெரிந்தும் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து இப்போ என்ன பண்ணுவாங்க? மார்ச் மாதம் தேர்தல் வரும்போது இல்லை போன முறை செய்ய முடியல, கடந்த 5 ஆண்டுகளில் அடுத்து நான் வந்தோடனே செய்கிறேன் அப்படிம்பாங்க. ஐயா சொல்லிட்டாரு, போடு ஓட்ட. இந்த ஆசிரியர்கள் தானே வாக்குச்சாவடி முகவராக இருப்பது. கள்ள ஓட்டு போடுறதுக்கு துணை போனது இந்த ஆசிரியர் பெருமக்கள் தானே. அப்போ நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் இப்படி ஒரு ஆட்சி வந்திருக்குமா? ஒரு நல்லாட்சி அமைவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கலாம். அப்போ இது இனிமேலாவது மாறணும். அதான் 2009 இவங்க இந்த கோரிக்கைக்காக போராடிட்டு இருக்காங்க. 2018 ஸ்டாலினே வந்து நான் வந்தோடனே நிறைவேற்றி தரேனாரு. அடுத்து 2022 இதே டிசம்பர், அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் பாதிக்கக்கூடாது விடுமுறை தினமாக பார்த்து தான் போராடுறாங்க. இந்த அரையாண்டு பள்ளி விடுமுறை தினத்தில் இதே மாதிரி 2022 போராடுறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, நாங்கள் ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைக்கிறோம், 3 மாதத்தில் அறிக்கையை தாக்கல் பண்ணி உங்களோட கோரிக்கை நிறைவேற்ற. சீமான் சொன்ன மாதிரி தான் புழு கூட அரைஞ்சு நகரம். இவங்க போட்ட குழு வந்து அரைஞ்சு கூட நகராது. இது மாதிரி பல குழு போட்டிருக்காங்க. இப்போ தேர்தல் கிட்ட நெருங்கி வரும்போது ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஏதாவது இப்போ ஜனவரி 1 பாருங்களேன், ஸ்கூல் திறக்கணும்ல, ஜனவரி 2 ஸ்கூல் திறக்கணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் நீங்கள் வேலைக்கு திரும்பணும், ஏன்னா பள்ளிக்கூட இப்போ மாணவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது, லட்சக்கணக்கான மாணவர்களை வந்து நீங்கள் கேள்விக்குறி ஆக்கிறாதீங்க, இல்லைனா நீங்கள் இதுக்கு மேலே பணிக்கு திரும்பணும்னா நாங்கள் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டியது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, நீங்கள் முதலமைச்சர் நல்ல முடிவெடுப்பார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு, தலைமைச் செயலர் பேசிட்டு இருக்காரு, இப்படித்தான் உருட்டுவாங்களே ஒழிய ஒருபோதும் சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஆட்சியில் நிறைவேற்ற மாட்டாங்க. இதை ஒழித்து கட்டுவதற்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் தான் முடிவெடுக்கணுமே ஒழிய முடிவு அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ ஆசிரியர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கான சரியான ஊதியம் கேட்டு போராடுறத பார்த்துருக்கோம். வேலை செய்கிறதுக்கே போராடக்கூடிய நிலைமையில் ஆசிரியர்கள் இருக்காங்க. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி விருதுநகர் மாவட்டம் மச்சக்காரன்பட்டியில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி, அந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு ஆசிரியரை, அங்கே படிக்கக்கூடிய பெண் ஆசிரியை மாணவன் வந்து அடிச்சிருக்கிறான் வகுப்பறையிலேயே. இந்த ஒரு கொடுமை நடந்திருக்கு. அதுவும் அவங்க வந்து இப்போ சமீபத்தில் குழந்தை பெற்ற ஒரு பெண். இல்லை, அதாவது செய்தியை கேள்விப்பட்டேன். என்னென்னா, அந்த ஆசிரியர் வந்து இந்த மாணவன் சரியாக படிக்கலை, படிக்காமல் என்ன பண்ணுறான்னு இடைநீக்கம் பண்ணி ஆயிரான், போயிடுறான். அப்போ இன்னொரு மாணவன் இதே போல் வகுப்படியில் படிக்காமல் இருந்திருக்கான். அப்படி படிக்காமல் இருந்தோடனே அவனை பார்த்து, நீ ஒழுங்காக படிக்கலைன்னா இவனை மாதிரி ஆயிடுவேன், இது பொதுவாக சொல்கிறது தானே. இது அந்த மாணவனுடைய காது கேட்டுருக்கு. என்ன எப்படி நீங்கள் வந்து மேற்கோள் பாடி பேசலாம், ஒழுங்காக படிக்கலன்னா? அப்போ ஒழுங்காக படிச்சிருந்தா இவனா அப்துல் கலாம் ஆகிட்டாரா, இல்லை வந்து அம்பேத்கர் ஆகிட்டாரா? இதில் இன்னொரு கொடுமைனா அவங்க சொன்னாங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரம் இல்லை, இதை சொல்லி வந்து அடிச்சிருக்கான். அதான் சொன்னதாக ஒரு செய்தி, அதன் அடிப்படையில் வர்றான். இப்போ நீங்கள் வந்து டாக்டர் ஆகிட்டான், இன்ஜினியர் ஆகிட்டான், இல்லை பெரிய படிச்சான்னா பாருங்க
இந்த மாணவன் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவன் தான், இவர் நல்லா உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கான், அது போல் நீங்கள் வரணும். இப்போ அப்துல் கலாமுடைய ஆசிரியர் சொல்லுவாரு, அப்துல் கலாம் இந்த பள்ளியில் படித்தவர் தான், சொல்லிக் கொடுத்த பையன், நான் சொல்லி கொடுத்த பையன் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான், நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்து தான் அப்துல் கலாம் வந்திருக்காரு, நம்ம பள்ளியில் படித்து தான் ஒரு மயில்சாமி அண்ணாதுரை வந்திருக்காரு, நம்ம பள்ளியில் படித்து தான் ஒரு சிவம் உருவாயிருக்காரு, நம்ம பள்ளியில் படித்து தான் இப்படி வந்து பல்வேறு துறைகளில் சாதிக்கக்கூடிய பல பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மேற்கோள் காட்டுவாங்களே. அப்படி சொன்னதான செய்தியின் அடிப்படையில் அந்த ஆசிரியர் அடிச்சிருக்கான். நீங்கள் இது பார்க்குறீங்க. கடந்த 6 மாதத்தில் தமிழ்நாடுடைய அரசு பள்ளிகளில் நடந்த சம்பவங்களை படித்து பார்த்தா இதுவல்லவா இளைய தலைமுறை அப்படின்னு தோணும். இப்போ நமக்கெல்லாம் திருக்குறளில் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் பண்ருட்டியில் ஒரு அரசு பள்ளியில் அப்படி கற்றுக் கொடுக்கலையா. கற்க கசடர கற்றவை கற்றபின் கற்றுத்தந்த வாத்தியாரை கல்லால் அடிக்க அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. வாத்தியார் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஒரு மாணவன் ஏதோ ஒன்று வச்சுட்டான். இந்த டிவி கேட்குற மக்கள் அரங்கத்துக்கு என் முன்னாடி வச்சான்ல வாய்க்குள்ள ஒரு தலையணையை, அது மாதிரி தலையணையை கொண்டு வாயில் வச்சிருக்கான். தலையணையை வச்சு படுக்கணும். பூஸ்ட், அதுக்கு பேர் இப்பெல்லாம் பூஸ்டா ஹார்லிக்ஸ் மாதிரி ஒரு வச்சிருக்கான். ஒரு மயிலோ தூக்கி உள்ள வச்சிருக்கான். வச்சோடனே என்னடா வாயில் வைக்கிறேன்னு கேட்டிருக்காரு. வாத்தியார் வாயிலே கொடுத்துட்டான். கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. கல்லை எடுத்து அடித்து வாயை உடைச்சி மண்டையை உடைச்சி 4 பேர் சஸ்பெண்ட் ஆனதா செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகாசி பக்கத்தில் திருத்தங்கல்ல அறிவியல் ஆசிரியர் மத்தியானம் லேட்டாக வந்திருக்கானுங்க. சாப்பிட போயிட்டு லேட்டாக வந்து என்னடா தாமதமாக வர்றேன்னு கேட்டிருக்காரு. வணக்கம், நான் தமிழ் வந்தா தாவரவியல்னா தாவரம் மட்டும் நடத்து, நீ எதுக்கு மதுபானவியலாம் நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு சேர்த்துருக்காங்க. 11 அப்போ படிக்கிற பையன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஆம்பூரில் அதே போல தான் ரெக்கார்டு நோட்டை வந்து எடுத்துகிட்டு வாடான்னு கேட்டுருக்காரு. ரெக்கார்டு நோட்டை எடுத்துகிட்டு முடிஞ்சு பாய் உள்ள பாய் வீட்டில் கொண்டு வந்திருக்கான். ஒரு பாய், குட்டி பாய், ஒரு ஆள் படுக்கிற மாதிரி பாயை விரித்து படுத்துட்டான். ஏன்னா படிக்க வந்தியா நீ படுக்க வந்தியா அப்படின்னு போய் கேட்டிருக்காப்புல. அவன் உள்ளுக்குள்ள வந்து என்ன கோபத்தை இருந்தாலும் தெரியல, பீர்பாட்டில் ஊறி வாத்தியார் மண்டையை உடைச்சிட்டான். இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா சேலத்தில் மண்டையில் கீரி புள்ளியை படுக்க போட்டுருக்காங்க. இந்த புள்ளிங்கோ கட்டிங். இது அதாவது ஒரு மாணவன்னா குறைந்தபட்ச ஒழுக்கம் இருக்கணும். ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கமே இல்லாமல் இது இந்த பெற்றோர்கள் முதல்ல எப்படி அனுமதிக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு? மண்டை எப்படி வச்சுக்கிறது, நமக்கெல்லாம் கூட்டு போய் உட்கார வச்சு மண்டையில் சட்டியை கொத்தி வச்ச மாதிரி அடிச்சிருவாங்க. இந்த மிஷின் வச்சிருப்பாங்க. ஏன் இருக்குல்ல, நீங்கள் வந்து சக மாணவன் இன்னொரு மாணவன் முடியை பிடிச்சி அடிச்சிடக்கூடாது ஒன்று. இன்னொன்று பனி காலங்களில் சளி பிடிச்சிடக்கூடாது முடி அதிகமாக இருந்தால். அந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். அதனால ஒரு ஸ்டைல் வச்சுக்கூடாது, ஒரு ஈக்குவலாக இருக்கணும், ஒரே ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபெக்ஷனுக்காக தான் ராணுவத்தில் அந்த பெர்ஃபெக்ஷனாக முடி வெட்டணுங்கிற ஒழுக்கத்தை கொண்டு வராங்க. அப்படி தான் பள்ளிக்கூடங்களில் முடி வந்து ஒழுங்காக வைக்கணுங்கிறது. இப்போ என்னென்னா இங்கே ஒரு 3 கோடு, இங்கே ஒரு 3 கோடு, இந்த இடத்துல கத்தியை வச்சு வெட்டின மாதிரி ஒரு கோடு, இப்படி கொஞ்சம் காரக்குழம்பு, இங்கே கொஞ்சம் காரக்குழம்பு, இங்கே ஒரு வத்த குழம்பு, கொஞ்சம் மீன் குழம்பு எல்லாத்தையும் போட்டு இதில் கீரிப்புள்ள படுத்துருக்குங்க. இப்படி நடுவில் மட்டும் கீரிப்புள்ள படுத்து அதில் மட்டும் அந்த கீரிப்புள்ளக்கு பேக் சைடில் வந்து இது இருக்கும்ல டிங்குவில் மட்டும் ஒரு கலர் அடிச்சு விட்டுறது. இதை பார்க்கும்போது நமக்கு முடிய பிடிச்சி சோத்தில் அடிக்கணும் போல கோவம் வருதா இல்லையா? எல்லா பேண்ட்டுமே பார்த்தா இவன் வந்து 7 ஓலை 8 இது பண்ணியிருப்பான். இவன் போக்ஸர் இதில் உள்ள போகிற எல்லா தகுதியும் இவனுக்கு இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஆனால் இதைத்தான் இவன் ட்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். இப்போ நமக்கே கோவம் வருது இவனை பார்க்கும்போது. அப்போ ஆசிரியருக்கு வருமா வராதா? கண்டிப்பாக. கீரிப்புள்ளையை படுக்க போட்டு உட்காந்துருந்தா என்னையா வாத்தியார் நமக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி பவுடர் போட்டு நீட்டாக தலசி வரணும், திருநீர் வச்சுக்கணும். இதில் வந்து திருநீர் மற்றவங்களை வந்து திருநீர் வைக்கக்கூடாது, அவங்கவுங்க அவங்க அடையாளத்தை வரணும், நீட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நீ இப்படி முடிவெட்டிருக்கேன்னு கேட்டிருக்காப்புல. ஃபுல் போதையில் பீர் பாட்டில் எடுத்து வாத்தியார் மண்டையை உடைச்சிட்டான். இது எல்லாமே 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள். இது பெட்டி செய்தியாக மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இது பெரிய செய்தியாக மாறல. தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் என்ன லட்சணத்தில் இருக்காங்க பள்ளிக்கூடங்களில்? ஏன்னா தமிழ்நாடு போதையினுடைய மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் கூடிய சின்ன பெட்டி கடையில் இன்னைக்கு வந்து குட்கா, ஆமாம், கஞ்சா பிஸ்கட்டு, கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா சர்வசாதாரணமாக. இது சிகரெட் இப்படிலாம் போயிடுச்சு. சிகரெட்லாம் எவனும் அடிக்கிறது இல்லை, லிப்ஸ் கருத்துறது ப்ரோ, லிப்ஸ் கறக்குது. லிப்ஸ் முக்கியம். ஏன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப நமக்கு குடிச்சா லிவர் போயிடும். இல்லை லிப்ஸ் தான், லிவர் போனாமல் மயிரா போச்சு, அது போயிட்டு போகுது. கிட்னி போனால் எனக்கு கடவுள் விவேக் சொல்லாப்புல 2 படத்தில் ஒரு இதயம் ஒரு நுரையீரல் படித்த கடவுள் ஏமா 2 கிட்னியை படிச்சுக்காரு. ஏன்னா குடிச்சு சாவான்னு தெரியும், அதனால தான் 2 கிட்னி படிச்சுக்காரு. நான் ஒன்றை வச்சு மெயின்டைன் பண்ணிக்க மாறல. அது மாதிரி லிவர் போது கிட்னி சட்னியாக போனால் நமக்கு என்ன, லிப்ஸு கடத்தக்கூடாது.
லிப்ஸுக்கு எடுத்துட்டா அது பல விஷயங்களுக்கு அது குறைபாடாக இருக்கும், பல எதுவுமே நடைபெறாது. அதனால் அது மட்டும் அவனுக்கு வந்து கருக்காமல் இருக்கணும். அதனால் சீரட் அடிக்கிறது கிடையாது. அப்போது கஞ்சா லிப்ஸுக்கு எடுத்தால் தானே இப்போ சீரட் அடித்தா பீடி அடித்தா கருக்குது. அதில் என்ன பண்ணுவோம், நேரடியாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போதைகளில் இறங்கிறது, மோந்து பார்த்து உள்ளே இழுத்து நேரடியாக மூளையை வீங்க வச்சு கண்ணை விரிய வச்சு எல்எஸ்டி ஸ்டாம்ப் உள்ளே அடிச்சு விட்டுருது. இந்த ஹால்ஸ் இப்படி போடுறாங்களா, அதெல்லாம் ஹால்ஸ் எங்கே போடுறாங்க, அது ஹால்ஸா இல்லை எல்எஸ்டி ஸ்டாம்பான்னு தெரியல, உள்ளுக்குள்ளே அடிச்சு வச்சிடுறாங்க. உள்ளுக்குள்ள அடிச்சாவது ஒரு 3 கேட்டேன், நான் ஜெயிலில் இருக்கும்போது கேட்டேன், என்னடா நடக்கும் இந்த எல்எஸ்டிங்கிறாங்களே என்ன நடக்கும் கேட்டால், இவ்வளோதான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இதான், அதை அப்படி தொண்டைக்குள்ளே அடிச்சு வச்சிட்டோம்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த கண்ணு இருக்கலானே, கண்ணு டக்குன்னு விரிஞ்சிருந்தான்றான். கண்ணு விரியுமா, என்னடா சொல்கிற, எப்படா வண்டி ஓட்டுவீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சிக்னல் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துடும்னாங்க. எட்டு அப்போ நமக்கு ஆபத்து இருக்காதா, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தேன். அண்ணே உங்கள் பெட்ஷீட் இருக்கலானே, அந்த பெட்ஷீட்டில் ஃப்ளவர் இருக்கலானே, அது நம்மளோட பேசும்னுங்கிறான். பெட்ஷீட்டுக்கு ஃப்ளவர் எப்படா பேசும், அதை நீங்கள் போட்டிங்கன்னா பேசும், நான் ஏன்டா அதை போடுறேன். அப்போது அந்தளவுக்கு வந்து ஒரு போதையினுடைய தாக்குதலுக்கு போய் தான் இப்படி ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுறாங்க. நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், இந்த விருதுநகர் ஆசிரியர் தாக்கிய அந்த மாணவன் 100 விழுக்காடு ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாக இருப்பான். இல்லைன்னா அவர் ஆசிரியரை பாடம் நடத்தி கொண்ட ஆசிரியரை உள்ள வந்து அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு பிறக்காது. இதை தமிழக பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு கட்டுப்படுத்தலைன்னா ஒரு தலைமுறை நாசமாவதை யாராலையும் தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட எப்படி தாமிரபரணி 70 விழுக்காடு செத்துருக்கோ, அப்படி தமிழ்நாடு மாணவர்கள் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு செத்துட்டான். அவன் 70 விழுக்காடு நாசமாயிட்டாங்கிற அடையாளம் தான் தற்குறிகள் உருவானதுடைய காரணம். இப்போ மருத்துவமனையில் போய் மருத்துவரை தாக்குனா அதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை இருக்குங்கிறது இன்னைக்கு எல்லா பொதுமக்களுக்கும் தெரியுது. ஆனால் ஒரு பள்ளிக்குள்ளார போய் ஆசிரியர் மேலே கை வச்சா என்ன சிக்கல் வந்து மாணவர்களுக்கு தெரியலையே. இது பெற்றோர்களை குறை சொல்றதா இல்லை இந்த அரசாங்கத்தை குறை சொல்றதா? நம்ம இல்லை, இது ஒரு சமூகம் தான். நீங்கள் ஒரு அரசு, பள்ளிக்கல்வித்துறை, காவல்துறை, ஆசிரியர்கள், பள்ளிக்கூட நிர்வாகம், பெற்றோர், சமூகம், படைப்பாளிகள் எல்லாரும் தான் பொறுப்பு இருக்கணும். எல்லாம் சேர்ந்து தான் இந்த தலைமுறையை நாசமாக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த பையனோட நடவடிக்கை நீங்கள் பார்க்கணும். பையில என்ன வச்சிருக்கான், பேக்கில் என்ன வச்சிருக்கிறான், எவ்வளோ காசு எடுத்து கொண்டு போகிறான், திருப்பி எவ்வளோ கொண்டு வரான், அவன் இரவுல என்ன பண்ணுறான், என்னென்ன அவன் ஆக்டிவிட்டிஸை ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் கண்காணிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அவன் எந்த போதைப் பொருளுக்கு ஆட்பட்டிருக்கான். ஏன்னா வீட்டில் ஒரு உலகமாக இருப்பான், வெளியே வேற ரூபமாக இருக்கான். வீட்டில் பார்த்தா பொட்டி பொம்மை அடைக்கும் இருப்பான். என் பிள்ளை வாயிலா பூச்சும்பாங்க, அவன் வாயில் பார்த்தா அவ்வளோ பூச்சி இருக்கும். இல்லை இப்போல்லாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோந்து பார்த்தோம், எந்த ஸ்மெல்லு வரல, அவன் போதையெல்லாம் எதுவும் கிடையாது. அதான் சொல்கிறேன், எவனுமே சீரட் இப்படி குடிக்கிறது இல்லையே, ஸ்மெல் வருங்கிறதுக்காக. பிராண்டி போட்டால் ஸ்மெல் வரும், பிங்க் கோட்கா போட்டு ப்ரோ அவெல்லாம் அப்டேட் ஆகி போயிட்டு இருக்காங்க, ஸ்மெல்லே கிடையாது ப்ரோ, அதை போட்டு போயிடுறாங்க. ஃபூ அப்படின்னு வடிவர் ஊதுற அது மாதிரிலாம் இப்போ கிடையாது, அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு கொய்யாலையை போட்டுறாங்க, எதுவுமே நாத்தமே வர மாட்டேங்குது. இவங்க பல பேர் கொய்யாக்காய் சாப்பிட்டா இந்த டீ அடிக்ஷன்லேருந்து தப்பிச்சிடலான்ற சைடிஸே கொய்யாக்கா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், கொய்யாப்பழம் சாப்பிட்டா கொய்யாக்காய் சாப்பிட்டா குடிப்பழக்கத்துலேருந்து தப்பிச்சிடலான்றாங்க. இவன் சைடிஸாகவே கொய்யாக்கா தான் சாப்பிட்டு இருக்கான், இவங்க தப்பிக்கிறது. அப்போ பெற்றோருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, மாணவர்களை கண்காணிக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை நடக்காமல் இருக்கு. அடுத்த ஒரு செய்தி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீதிபதி SM சுப்பிரமணியன், தனபால் அடங்கிய அந்த அமர்வில் சவுக்கு சங்கருடைய ஜாமீன் மனு போயிருக்கு. ஜாமீனை மனுவை விசாரித்த நீதிபதிகள் வந்து சவுக்கு சங்கர் அவர் வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடாது, அதே போல் வந்து அவருடைய பாஸ்போர்ட்டை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும், அந்த கோரிக்கையை வைத்து அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனை ஜாமீனில் அவர் மீறும் பட்சத்தில் அவருடைய ஜாமீன் ரத்துப்பட்டு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் அவர் வந்து நீதிபதி SM சுப்பிரமணியன் எப்போதுமே வந்து கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடிய ஆள், தனபால் அவர்களும் அவங்க அந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கில் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாஸ்போர்ட்டை வாங்கி வைக்க சொல்வதன் மூலமாக சவுக்கு சங்கர் ஏன் பாஸ்போர்ட்டை வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க, ஏன் வந்து சாட்சிகளை கலைக்கூட சொல்லியிருக்காங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை கஸ்டடி எடுத்திருக்காங்க. கஸ்டடியில் காவல்துறை அதிகாரிலாம் மிரட்டிருக்காரு, நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்ட அப்படின்னா வெளியே வந்து உன்னைய காலி பண்ணிடுவேன், உள்ளே போய் இந்த வேலையை பண்ணுறாரு, வெளியே வந்து உன்னை பற்றி நான் பேசி உன்னை காலி பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், வெளியே வந்து பேசுவார், இந்த அதிகாரிகள் இவன் மிரட்டினா இது பண்ணா அப்படின்னு சொல்லி. அது அவங்க நேரடியாக போய் நீதிமன்றத்தை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்களை வந்து மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில் அவர் சாட்சிகளை கலைச்சிடக்கூடாது, அதனால் எங்கேயும் தப்பிச்சு ஓடிட போயிடக்கூடாது. என்ன அந்த வாயாடி மாலதியும் அந்த குழந்தை தொழிலாளியும் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த கூட உட்காந்து பேசணும் ஒரு பையன், அந்த குழந்தை தொழிலாளியும் அந்த வாயாடி மாலதியும் தப்பிச்சு போனதுனால காவல்துறை அவங்க 2 பேருமே A3 A2 அக்யூஸ்டு, அந்த வாயாடி மாலதியும் அந்த குழந்தை தொழிலாளியும், அதனால் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அதனால் இவருக்கு ஜாமீன் கொடுக்குறதா முதல்ல சொல்லியிருக்காங்க. அதனால தான் சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கல.
அதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றம் போறாப்புல. உயர்நீதிமன்றத்தையும் இதே கருத்து சொல்றதுனால அவங்க அக்யூஸ்டாக இருப்பதனாலையும் இவருடைய பாஸ்போர்ட்டை வந்து வாங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஜாமீன் கிடைச்சி வந்திருக்காரு. திருப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த அனுஷ்கா படத்தில் அவன் செத்துருவான், செத்து பேயாயிருவான். பேயான பிறகு திருப்பி சாவான், திருப்பி திருப்பி பேயா வருவான். ஏன்னா முதல்ல செத்தது வந்து ஆத்மா, ரெண்டாவது செத்து பிரேதாத்மா. ஆமா, அருந்ததி, அடியே அருந்ததி பொம்மாயி அப்படின்னு வருவான்ல, அது மாதிரி இப்போ பேயா போய் செத்து ஆத்மாவாகி, இப்போ ஆத்மா செத்து பிரேதாத்மா வந்துச்சு. இப்போ பிரேதாத்மா போய் சர்வாத்மாவா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பியும் அது பொய்ய பேசும், புழுகும், எல்லாரையும் திட்டும். அந்த மாதிரி ஒரு இழிவான அரசியலை ஊடகம் அப்படிங்கிற பேரில் சவுக்கு சங்கம் தொடர்ச்சியாக செய்வது கருத்து சுதந்திரமே கிடையாது. அதாவது எத்தனை முறை சிறையில் போட்டாலும் அது திருந்த போகிறது கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பல்வேறு செய்திகள் குறித்து இன்றைக்கு பார்த்தோம். மீண்டும் நாளைய சூடான செய்திகளோடு அரசியல் அமைப்பில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி